வணக்கம் ட்ரேடர்ஸ். நான் உங்கள் சிவபாலா பேசுகிறேன். வெல்கம் டு ட்ரேட் வித் சிவபாலா யூடியூப் சேனல். நம்மளுடைய மெயின் கோல் வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் வித் கிளாரிட்டி, ட்ரேட் வித் டிசிப்ளின், திங்க் லைக் எ ப்ரொஃபஷனல், க்ரோ வித் கன்சிஸ்டன்சி. வாங்க நீங்கள் ப்ரீ மார்க்கெட்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகலாம். ஒரு ஸ்மால் டிஸ்க்ளைமர். We are not SEBI registered advisors. It's only for educational purpose. ஃபர்ஸ்ட் நம்ம நிஃப்டியை பார்க்குறோம். நிஃப்டியோடைய இம்பார்ட்டன்ட் சப்போர்ட், இமிடியட் சப்போர்ட் வந்து 24,136. அது பிரேக் பண்ணிடுச்சுன்னா இன்னைக்கு 24,000 வந்துடும். அவனுடைய அடுத்த சப்போர்ட் வந்து 23,906. இந்த லாஸ்ட்ல வர்றது எல்லாமே வந்து நீங்க ரவுண்ட் அப் பண்ணிக்கிங்க. ஸோ நம்மளுடைய சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 24,100, 24,000, 23,900 நோட் பண்ணிக்கிங்க. இதெல்லாம் வந்து அதே மாதிரி நிஃப்டியோட இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24,200 தான் இமிடியட் ரெசிஸ்டன்ஸ். இந்த அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 24,400. அப்ப 300 இல்லையான்னு கேட்கலாம். நீங்க வரைஞ்சிக்கலாம். அதை பத்தி ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இமிடியட் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் நீங்க வந்து 24,300. ஸோ இன்னைக்கு நிஃப்டி மார்க்கெட் எதுக்குள்ள இருக்குன்னு கேட்டீங்கன்னா 24,000 பிரேக் பண்ணிடுச்சுன்னா, 24,100 பிரேக் பண்ணிடுச்சுன்னா 24,000, 23,900 வரலாம். அல்லது 24,200 மேல அப்படியே சஸ்டைன் பண்ணுச்சுன்னா அது 24,246 and 24,337 போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. இது மார்க்கெட் அனாலிசிஸ் வந்து நம்ம வந்து டே சார்ட்டு, 1 டே சார்ட்டு, 4 ஹவர் சார்ட்டு, 30 மினிட் சார்ட் வந்து அனாலிசிஸ் பண்ணி நம்ம டிராயிங் பண்ணுது. இது 100% வேலை செய்யும். ஸோ நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இம்பார்ட்டன்ஸ் லெவல்ஸ் மட்டும்தான். ஓகே, இப்போ நம்ம வந்து அடுத்தது வந்து நம்ம பேங்க் நிஃப்டி போகலாம். பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோடைய இமிடியட் சப்போர்ட் வந்து உங்களுக்கு 55,300 தான். உங்களுக்கு பேங்க் நிஃப்டியோடைய இமிடியட் சப்போர்ட் உங்களுக்கு 55,000 இமிடியட் சப்போர்ட். இப்ப 55,000 பிரேக் பண்ணிச்சுன்னா இது 54,687, அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு 300 பாயிண்ட்ஸ் அது கீழே வரலாம். அல்லது 54,876, 54,870 இந்த ரவுண்டு ஃபில்மா ரவுண்ட் பண்ணிட்டீங்க. ஸோ இது வந்து நீங்க 54,800 வச்சுக்கீங்க. இது 54,700 வச்சுக்கீங்க. ஸோ உங்க இமிடியட் சப்போர்ட் இதுதான் உங்களுக்கு இன்னைக்கு. பேங்க் நிஃப்டி வந்து சப்போஸ் 55,000 மேல ஓப்பன் ஆச்சுன்னா அந்த இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 55,500 தான். 55,500 பிரேக் பண்ணிச்சுன்னா 55,800 ரீச் ஆகும். 55,800 பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 56,000. ஓகேங்களா? ஸோ மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது இன்னைய ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 55,000 இருந்து 55,500 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் வந்து நமக்கு இன்னைக்கு மார்க்கெட் நமக்கு நடக்கும். தான் பேங்க் நிஃப்டியோடையது. நம்மளுடைய இண்டிகேட்டர் டிபிஆர் இண்டிகேட்டர் உங்களுக்கு 5 மினிட்ஸ்ல உங்களுக்கு ஒர்க் ஆகும். நான் காட்டுறேன். இது டெய்லி மார்னிங் 9:20 தான் ஜென்ரேட் ஆகும். இது ஒரு ஆட்டோமேட்டட் ஏஐ ஜெனரேட்டட் லெவல்ஸ். இது ஒரு நாளைக்கு மார்க்கெட்ல வந்து நிஃப்டியா இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியா இருக்கட்டும், எங்க வந்து திரும்பும் அப்படின்னு சொல்றது வந்து இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பேஸ்ல வந்து இது ஒர்க் ஆகும். எல்லாமே ரிமூவ் பண்ணிடுறேன். டிராயிங் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டியில் வந்து நான் அந்த ஏஐ டிபிஆர் இண்டிகேட்டர் நான் போட்டேன்னா அது இனி லெவல் நமக்கு காட்டும்.
இது ஒன்லி 5 minutes மட்டும் தான் ஒர்க் ஆகும். நான் மற்ற நிமிடத்தை வேலை செய்யறதுக்கு நான் பண்ணல. இங்க பாருங்க, இதுக்கு பேங்க் நிஃப்டி நான் நியூட்ரல் லைன் 55,600 பிரேக் பண்ணிடுச்சு. 55,100க்கு வந்து இங்க ரிஜெக்ஷன் நடந்துச்சு. இதுதான் டிபிஆர் உடைய பவர்ஃபுல்லான பிளேசஸ். ரிஜெக்ஷனும் ரிவர்சலும் பக்காவா வேலை செய்யும் டிபிஆர்ல. இங்க பாருங்க, ரிவர்ஸ் இந்த சின்ன ரிஜெக்ஷன் நடந்திருக்குது. ரிவர்சல் 55,300. இதே மாதிரி நீங்க நிஃப்டில போய் பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடலாம் மற்ற டிராயிங்லாம். பாருங்க, எக்ஸாக்டா ரிவர்சல் பிளேஸ் 24,139 நம்ம இண்டிகேட்டர் ஜென்ரேட் பண்ணிருக்கு. இங்க ஒரு ரிஜெக்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மார்னிங் 9:45க்கு. அதே மாதிரி 2 மணிக்கு ரிஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரிய வேண்டிய இடம் வந்து எங்க ரிவர்சல் ஆகும், எங்க ரிஜெக்ஷன் ஆகும். நியூட்ரலுக்கு மேல போச்சுன்னா நீங்க கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். நியூட்ரல் கீழே வந்தா நீங்க புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். ரிவர்சல் பிளேஸ் நீங்க மெயினா தெரிஞ்சுக்கணும். இதை பத்தி உங்களுக்கு more டீட்டெயில்ஸ் இருக்குன்னா என்ன நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். மற்றபடி இன்னைக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஓப்பனிங் நடக்கலாம்னா, கிஃப்ட் நிஃப்டி வந்து ஒரு ஃபிளாட்டா தான் ஓப்பன் ஆயிருக்கு. மைல்ட்லி நெகட்டிவா இருக்குது. அதனுடைய ஜோன் வந்து 24,180 to 24,210 வந்து இருக்குது. கன்சாலிடேஷன் வந்து பாத்தீங்கன்னா 23,800 to 24,400 வரணும் இந்த கன்சாலிடேஷன் இருக்கலாம். கரண்ட் செட்டப் நீங்க என்ன பார்க்கலாம்னு கேட்டீங்கன்னா, கேப் அப் ப்ராபபிலிட்டியா இருக்கலாம் அல்லது ஃபிளாட்டா தான் இருக்கும். ஸோ நீங்க எது ட்ரேட் பண்றதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் 15 minutesல எது நடக்குதுன்னு பார்த்து நீங்க ட்ரேட் பண்ணணும். ஏன்னா நம்ம யூஎஸ் ஈரானோட ஜியோபாலிட்டிக்கை பத்தி பார்க்கணும், அப்புறம் இன்ஸ்டிடியூஷனல் பொசிஷனை பத்தி பார்க்கணும். நம்ம யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்ல நாஸ்டாக் வந்து கொஞ்சம் டெக் பையிங் தான் இருக்குது. அதே மாதிரி ஏஷியா மார்க்கெட் மிக்ஸ்டப்பா இருக்குது. ஸோ இந்தியா விக்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ரிமைன்ஸ் வந்து 70 to 18 தான் இருக்குது. அதனால வந்து என்னோட ஷார்ப்பா இருக்கும், மோர் வால்டிலிட்டியா இருக்கும். ஸோ டிசிப்ளினா நீங்க ட்ரேட் பண்ணுங்க, ஸ்டாப் லாஸ் வச்சு பிளேஸ் பண்ணுங்க. ஸோ கீ லெவல் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சொன்னா நம்ம இமிடியேட் சப்போர்ட் 2400, இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,250 நீங்க வச்சுக்கலாம். பேங்க் நிஃப்டி அதே போல 55,500ல இருந்து 55,800 வரை நீங்க பார்க்கலாம். இதுதான் வந்து பொதுவாக சென்டிமெண்ட் வந்து பேங்க் நிஃப்டி சென்டிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளா தான் இருக்குது. பேங்க் நிஃப்டி ஓப்பனிங் வந்து சஸ்டைனாக இருக்கும். பி பேங்க் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு மூவ்மெண்ட்டுக்கு நமக்கு மொமெண்டத்துக்கு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். எஃப்ஐடி அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஐ ரிமைன் ஸ்ட்ராங் பையர்ஸாக தான் இருக்காங்க. பட் ஸ்டெபிளைசிங் த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அவங்க ஸ்டெபிளைஸ் பண்ண ஆசைப்படுறாங்க. பட் எஃப்ஐ வந்து குளோபல் அன்சர்டனிட்டியும் கரன்சி ப்ரெஷரை வச்சு கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் கம்பைன் பண்ணி பார்த்தா ஒரு மார்க்கெட் ஒரு ஃபிளாட்டா போகும். ஏன்னா நம்ம சொன்ன இந்த 2 சினாரியோ பிரேக் பண்ண மட்டும்தான் நம்ம நினைச்சமா நடக்கும். ரேஞ்ச் பவுண்டா இருக்கலாம் அல்லது ரிகவரி பெஸ்டா இருக்கலாம். ஸோ நம்ம நிஃப்டி இன்னைக்கு எப்படி ஓப்பன் ஆகும்னு பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு இரவு அந்த போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் ரிப்போர்ட் வந்து நம்ம நிஃப்டி வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த டிபிஆர் இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்க்கு வேலை செய்யும். நமக்கு தெரிய வேண்டிய பிளேஸ் எங்க வாங்கணும், எங்க விற்கணும், எப்படி வெளியே வரணும் தான். ஸோ பர்ஃபெக்டா அது ஒர்க் ஆகும். நிஃப்டியில நீங்க என்ன வேணா நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கு நான் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் அதை பத்தி ஒரு டீட்டெயிலாக உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். இது வந்து நம்ம சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் வாட்ஸ்அப்புக்கு நீங்க பிங் பண்ணுங்க. My support always with the trading team. Thank you.